நீ முன்னேறும் வழியை இனி யாராலும் தடுக்க முடியாது என்பது நான் உனக்கு கொடுக்கின்ற முதல் வரம். அதிர்ஷ்ட வரத்தை பெற்றுக்கொள்ள உள்வந்து விட்டாய். ஒவ்வொரு வரமும் உன்னுடைய வாழ்விற்கான புது அர்த்தத்தையும் நலனையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. முன்னேற்றம் அடைவதற்கு நீ எத்தனையோ முயற்சிகள் செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் தடையை சந்தித்து கொண்டிருந்தாய். அந்த தடையை மீறி உன்னால் முன்னேற முடியாத நிலை இருந்தது. உன்னுடைய முயற்சிகளை அந்த தடைகள் மூழ்கடிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய இந்த முதல் வரம், அதிர்ஷ்ட வரம், நீ முன்னேறக்கூடிய பாதையில் எந்த தடைகளும் இனி இருக்காது என்பதுதான். மீறியே தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நொடி பொழுதில் நீ தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய உதவி அந்த இடத்தில் வந்து செயல்படும். முற்பிறவியில் நீ செய்த தீய கர்மத்தின் காரணமாக இப்பிறவியில் சில தடைகளை நீ சந்தித்து கொண்டிருந்தாய். தடைகளை அகற்றக்கூடிய சங்கடஹரன் நான். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை தீர்த்து இப்பொழுது முன்னேற்ற பாதையில் எந்த தடைகளும் இல்லாமல் நீ முன்னேறுவாய் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன். முதல் வரமாக உனக்கு கிடைத்திருப்பது தடைகளற்ற வாழ்வு. உன் கரங்களில் பணம் இனி குறையவே குறையாது. உன் உழைப்பிற்கு பொருத்தமான பலனும் பல மடங்கு பலனும் தான் கிடைக்கும். உன் வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் வளம் மலரும். நான் கொடுக்கக்கூடிய இரண்டாவது வரம் செல்வமானது குவியும் என்பது. எவ்வளவு கஷ்டங்களை நீயும் அனுபவிப்பாய். அந்த கஷ்டங்கள் கொடுக்கின்ற வலியையும் கண்ணீரையும் தாங்க முடியாமல் அனுதினமும் இரவில் தூக்கம் இல்லாமல் பகலில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வரும் உனக்கு இப்பொழுது செல்வ வரத்தை இந்த செல்வ கணபதி நான் கொடுத்து மகிழ்கின்றேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படாது. அப்படி வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஈடு செய்யக்கூடிய வகையில் வேறொரு வழியில் செல்வமும் வந்து குவிந்து நீ மிகவும் மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய நிலை தானாக ஏற்பட்டுவிடும். முதல் வரம் முன்னேற்றத்தையும் இரண்டாவது வரம் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. கண்ணீருக்கு இனி இடமில்லாமல் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியை காணும். என் முன்னால் வைக்கப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும். நீ உழைத்த ஒவ்வொரு துளியும் இனி உனக்கு செல்வமாக திரும்பும். பசித்தோருக்கு உணவு கொடு, அன்னதானம் கொடு, பல மடங்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மிக முக்கிய வரமாக, முதன்மை வரமாக கொடுக்கப்பட வேண்டியது உனக்கு இப்பொழுது மூன்றாவது வரமாக நான் கொடுக்கின்றேன். உன் உடலில் இருந்த சோர்வு அத்தனையும் விலகி உற்சாகம் மலரும். ஆரோக்கியம் மலரும் நேரம் இது. ஆரோக்கியத்தை மூன்றாவது வரமாக கொடுத்து மகிழ்விக்கின்றேன். மனதில் இருந்த குறைபாடு தெளிந்து உன் மனம் வலிமையை பெறும். மனதோடு சேர்ந்து உடலின் சோர்வும் நீங்கி உடலும் வலிமையை பெறும். உன் வாழ்வில் சுகமும் அமைதியும் ஒன்றாக குடியிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நான் மூன்றாவது வரமாக கொடுக்கின்றேன். உலர்ந்த நிலத்தில் பெய்யக்கூடிய மழை உன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் வாழ்க்கையையும் புத்துணர்வோடு மலர செய்யும் அல்லவா? அப்பேற்பட்ட மழையை இப்பொழுது உனக்கு பொழிந்து ஆரோக்கியமாக நீ வாழ்வாய் என்று வரத்தை கொடுக்கின்றேன். ஆரோக்கியம் இருந்தால்தான் கிடைக்கும் வரங்களை கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையாகிய நீ மூன்றாவது வரத்தை இப்பொழுது அழகாக பெற்று கொண்டாய். அன்பு செழிக்கும் வரத்தை நான்காவது வரமாக கொடுக்கின்றேன். உறவுகள் எல்லாம் மீண்டும் இணையும். வீடு மகிழ்ச்சியால் ஒலிக்கும். தனிமை மறைந்து அன்பு பரவி நிற்கும். உடைந்த மணியை மறுபடியும் சங்கிலி போல குத்துவது உறவுகள் மீண்டும் இணைந்து உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கான அடையாளம். எங்கு எல்லாம் அன்பு வீணடிக்கப்பட்டதோ அங்கு எல்லாம் அந்த அன்பு அழகாக பயன்படுத்தப்பட்டு நேர்மையான முறையில் பயன்படுத்தப்பட்டு அந்த அன்பிற்கான செழிப்பை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். அன்பை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் அந்த உறவின் தன்மை அன்பை புரிந்து மீண்டும் இணைவார்கள். உன்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் ஒலிக்கும். இது நான் கொடுக்கக்கூடிய நான்காவது வரம். அன்பு செழித்து உன்னுடைய உள்ளம் மலரும் நேரம் இது. உனக்கு முழு மகிழ்ச்சியை இந்த வரம் கொடுக்கும் என்று நினைத்து கொடுத்திருக்கின்றேன். அதை என்னுடைய அருள் உனக்கு அதிகமாக இருந்தால்தான் இப்பொழுது இந்த நான்காவது வரத்தை உன்னால் பெற முடிந்திருக்கின்றது.
இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களையும் பாடங்களையும் மறக்க முடியாத சில நினைவுகளையும் கொடுத்திருக்கின்றது. அந்த மறக்க முடியாத நினைவுகள் இது நாள் வரை உனக்கு ஒருவித வலியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த நினைவுகள் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி அலையை உருவாக்கும் என்பது உண்மை. அவர்களை நினைத்தாலே உன்னுடைய மனம் இனிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை மாறும். 4வது வரத்தை அழகாக பெற்று கொண்டாய். 5வது மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? நீ தொடும் செயல்கள் அனைத்துமே வெற்றியை பெறும் என்பது. வெற்றிக்கான வரம்தான் நான் கொடுக்கக்கூடிய இந்த 5வது வரம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் நழுவ விட்டாய். சரியா தவறா என்ற குழப்பத்திலேயே பல வாய்ப்புகளை நீ தவற விட்டிருக்கின்றாய். நம்மால் முடியாதோ என்கின்ற அந்த அவநம்பிக்கையால் உன் வாய்ப்புகள் உன் கை நழுவ விடப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய பெயர் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த தவறி இப்படி பல நேரங்களில் வெற்றியை கை நழுவ விட்டிருக்கின்ற. ஆனால் இப்பொழுது நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கான வரம், எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரிவதும் அதற்கான வெற்றியை அடைவதுமான வரம். நான் கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் எப்படி நீ சரியாக பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு ஞானத்தை உன்னுடைய மதிக்கு நான் புகட்டுவேன். வெற்றியை உன் கரங்களில் கொண்டு வந்து குவிப்பேன். ஒரு வெற்றி, 2 வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றி இனி உன் வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா திருப்பங்களும் மாற்றங்களும் வரும். அந்த மாற்றம் இந்த விநாயகனின் மூலமாக தான் வருகின்றது என்பது ஆழமாக நீ புரிவாய். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அழகாக செயல்படுத்தி வெற்றியும் அடைவாய். இறைவனுடைய துணை இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை. அப்படி இறைவனுடைய துணை மூலமாக தான் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று அறிவுபூர்வமாக உணர்ந்து செயல்பட்டு வெற்றியை பெற்று கொண்டாடி நீ மகிழ்வாய். உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 5 வரங்கள் மிகவும் முக்கியமான இந்த 5 வரங்கள் உனக்கு கிடைத்து விட்டது. இது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொண்டு மகிழ வேண்டும். முதல் வரம் தடைகளை நீக்கக்கூடிய வரம், 2வது வரம் செல்வத்தை குவிக்கக்கூடிய வரம், 3வது வரம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வரம், 4வது வரம் அன்பை பெறக்கூடிய செழிக்கும் வரம், 5வது வரம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வரம். இப்படி முக்கிய 5 வரங்களை இன்று நீ பெற்றுவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்பதில் ஐயம் வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம், பயம், கவலை எல்லாவற்றையும் முற்றிலுமாக விலக்கி வைத்து விடு. நீ இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றாய், அறிவோடு விளங்குகின்றாய். இறைவனுடைய துணையும் அருளும் இருக்கின்றது. எல்லா விஷயத்தையும் உன்னால் சாத்தியமாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை எப்பொழுதும் என் கண்கள் உன்னில் பார்க்க வேண்டும். உன்னோடு இருந்து நான் கரம் கோர்த்து உன்னை கை தூக்கிவிட வந்து விட்டேன். எல்லா நேரமும் இனி உனக்கு அதிர்ஷ்ட நேரமாக மாறும். நல்லது நடக்கும்.